ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஷாரு வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஜியாகிரஃபி லெசன் 1 அதாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 ரிசோர்சஸ். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்க. இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிசோர்சஸ், ரிசோர்சஸ்னால் என்ன, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ், அப்புறம் எப்படி நம்ம ரிசோர்சஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும், அப்புறம் வந்து மீனிங் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. குறள் 736. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளம் குன்றா நிலையில் உள்ள நாடுகள் தான் நாடுகளிலே தலை சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். பாருங்க, சிலிகான் extracted from sand, a natural resource, is used in making PV cells. Silicon extracted from sand, a natural resources, நம்ம எல்லாருக்கும் தெரியும் sand is a natural resources, is used in making PV cells. அந்த மண்ணில இருந்து எடுக்கிற சிலிகான் தான் PV cells வந்து தயாரிக்க யூஸ் பண்றாங்க. These convert solar energy into electrical energy. Next, resources. Resources is anything that fulfills human needs. When anything is of some use, it becomes valuable. All resources have value. The value can be either commercial or non-commercial. Commercial resources have great value. Example, petroleum. The non-commercial resources are very abundant in availability. Example, air. Commercial resources பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோலியம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நான் கமர்ஷியல் ரிசோர்சஸ்னா காசு, அதாவது எந்த ஒரு பொருளையும் நம்ம விற்கவும் முடியாது, விற்றாலும் அது மூலமா காசு கிடைக்காது அப்படின்றதுக்கு பேர் தான் நான் கமர்ஷியல் ரிசோர்சஸ். நான் கமர்ஷியல் ரிசோர்சஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர், அது வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ அதனோட அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா அபண்டன்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து do you know பாருங்க, anything becomes a resource only when its use is discovered. The needs of human beings are ever changing. According to the ever changing needs, resources keep changing. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தேவைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். So time and technology are two important factors that determine whether a substance is a resources or not. காலமும் தொழில்நுட்பமும் தான் முக்கியமான இரு காரணிகள் நம்ம அந்த ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது முடிவு பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், sun's energy to generate electricity was made possible after the invention of solar panels. சோலார் பேனல்ஸ் கண்டுபிடிச்ச உடனே தான் நமக்கு சன்னோட எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ sun's energy to generate electricity was possible after the invention of solar panels. ஸோ இங்க வந்து டெக்னாலஜி ப்ளே பண்ணுது. And the receding of coal and petrol was in need of an exhaustible resource. இதை வந்து டைம் டிசைட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட், ரிசோர்சஸ் கேன் பி நேச்சுரல், மேன்மேட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ரிசோர்சஸ் வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க: நேச்சுரல் ரிசோர்ஸ், மேன்மேட் ரிசோர்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். இங்க டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ்ல பிரைமரி, நெக்ஸ்ட் மேன்மேட் ரிசோர்சஸ்ல வந்து செகண்டரி, ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து டெரிட்டரி. ஸோ பிரைமரியில எக்ஸாம்பிள் ஹண்டிங், ஃபாரஸ்ட். மேன்மேட் ரிசோர்சஸ்ல செகண்டரி ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் சுகர் ஃபேக்டரி அண்ட் ரோடு. நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து டெரிட்டரி ரிசோர்சஸ் எக்ஸாம்பிள் ஸ்கூல் அண்ட் சயின்டிஸ்ட். ஸோ அது மாத்திரம் இல்லாத ரிசோர்சஸ் வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க: பேஸ்ட் ஆன் ஒரிஜின், பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், பேஸ்ட் ஆன் ரெனியூவபிலிட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப். வாங்க ஒன்று ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஆல் ரிசோர்சஸ் தட் ஹாவ் பீன் டைரக்ட்லி ப்ரொவைடட் பை நேச்சர் ஆர் கால்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். எக்ஸாம்பிள் வந்து ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன்,
and wildlife. இதெல்லாமே வந்துட்டு natural resources. The use of any natural resources depends on place it is available, the form in which it is available, and the technology necessary to available. Next, classification of natural resources பாருங்க. Natural resources can be classified into different groups depending on origin, development, renewability, distribution, and ownership. First, on the basis of origin. Basis of origin, resources is classified into two. என்னன்னா biotic and abiotic. First, biotic na என்னன்னு பாருங்க. All living resources are biotic resources. Living things, அதாவது plants, animals, and microorganisms are biotic resources. Next, abiotic resources na என்னன்னா non-living things தான் நம்ம abiotic resources ன்னு சொல்லுவோம். Example, land, water, air, and minerals are abiotic resources. Next, the biotic resources were merely substances. They were recognized by humans. According to humans' needs, the substances were collected by the ancient men and preserved for use. அந்த காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் வந்து ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. In the beginning, man had only three basic needs. ஆதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு தேவையான மூன்று விஷயங்கள் ஃபுட், க்ளோத் அண்ட் ஷெல்டர். அதாவது உணவு, துணி, வாழ்விடம். அப்படிதான் அந்த மூணு விஷயங்கள் தான் வந்து த்ரீ பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. He collected things through primary activities. அந்த ரிசோர்சஸ் வந்து எப்படிலாம் கலெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங் வேட்டையாடுதல், ஃபுட் கேதரிங் உணவு சேகரித்தல், ஃபிஷிங் மீன் பிடித்தல், ஃபாரஸ்ட்ரேஷன் காடு வளர்த்தல் மூலமா வந்து பிரைமரி ரிசோர்சஸ் அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு வரவே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கால்நடைகளை வந்து மேய்ச்சல் மூலமாவும் பண்ணி அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. The abiotic resources were also sought after by the early men. They went in search of better landforms. They had enough water resources for agriculture and cattle. ஸோ அவங்களோட கால்நடைகளுக்கும் அவங்களுக்கும் தேவையான உணவுகளை வந்து அவங்க தேடி வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து they were in need of tools right from hunting to agriculture. வேட்டையாடுதல்ல இருந்து அவங்க அக்ரிகல்ச்சருக்கு மாறினாங்க. வேட்டையாடுதல்ல வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் வந்து கற்களால் ஆன டூல்ஸை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் மேன் dug the earth for better abiotic resources. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஏபயோட்டிக் அதாவது நான் லிவிங் திங்ஸ்க்காக அவங்க வந்து ஏர்த் வந்து தோண்டி எடுக்கும்போது அவங்க கண்டுபிடிச்ச முதல் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் தான். ஸோ லேட்டர் மேன் டக் த earth ஃபார் பெட்டர் ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் அண்ட் ஃபவுண்ட் காப்பர் ஃபர்ஸ்ட் அண்ட் அயன் லேட்டர். ஸோ அதிகால மனிதன் முதலில் கண்டுபிடித்த உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் தான். அதுக்கப்புறம் தான் இரும்பை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா கிடைச்ச சில விலை மதிக்க முடியாத உலோகங்களை வச்சு அவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் அதாவது நகைகளை செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மைனிங் சுரங்கம் வந்துட்டு ஒரு முக்கியமான பிரைமரி ஆக்டிவிட்டிஸ். அதாவது லைட்டர் மைனிங் பிகேம் ஒன் ஆஃப் த பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஹோல்ஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அது ஒரு முக்கியமான தொழிலாகவும் அங்க வகிச்சுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். On the basis of development, resources can be divided into actual and potential resources. So first one, actual resources. Actual resources na enna are resources that are being used and the quantity available is known. Example, coal at Neyveli. Actual resources are resources that are being used and the quantity available is known. Example, coal at Neyveli. Next, potential resources na enna potential resources are resources that are not being used in the present and its quantity and location are not known. The technology to extract such resources is also yet to be developed. Example, marine yeast found in the Bay of Bengal and Arabian Sea. Marine yeast அப்படின்னா என்னன்னா இங்க do you know like கொடுத்துருக்காங்க பாருங்க. Marine yeast have greater potential than the terrestrial yeast. They can be used in baking, brewing, wine, bioethanol, and pharmaceutical protein production. Next, on the basis of exhaustibility, resources can be classified into renewable resources and non-renewable resources. First,
renewable resourcesனா என்னன்னு பாருங்க. Renewable resources are resources once consumed can be renewed with the passage of time are called renewable resources. அது renewable resourceனா என்னன்னா, அதை நம்ம பயன்படுத்திட்டாலும் திரும்ப வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், சன்லைட். எக்ஸாம்பிள் இதெல்லாம் எக்ஸாம்பிள். மிஸ்யூஸ் ஆஃப் such resources can also limit its availability quantity. So they have to be used wisely. இங்க வந்து கண்டிஷன் குடுத்துருக்காங்க. நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு லிமிட்டடா இருந்ததுன்னா, நமக்கு அந்த ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்காமயே போயிடலாம். ஸோ நம்ம ஒரு ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அத வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் non-renewable resourcesனா, natural resources which are limited can be called non-renewable resources. They become exhausted after use and the time they take to replace does not match the life cycle. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் அதர் மினரல்ஸ். இதெல்லாம் வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் the resources which cannot renew themselves or their either scarce or totally absent. So man should be careful while using the new resources. மனுஷங்கள் வந்து ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதை வந்து வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணணும். So he tries to harness it and also searches the regions where it may be found in. They are potential resources. Wind energy is one such example for potential resources. The places where the wind energy can be utilized are still unknown. பிக்சர்ல வந்து wind energy வந்து கொடுத்துருக்காங்க, windmill கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் on the basis of distribution, resources வந்துட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து localized resources and universal resources. Localized resourcesனா என்னன்னா, resources are present in specific regions, specific location are called localized resources. Example பார்த்தீங்கன்னா minerals. Next, some resources are present everywhere. Such resources are called universal resources. அதாவது எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ் தான் யூனிவர்சல் ரிசோர்சஸ். எக்ஸாம்பிள் சன்லைட் அண்ட் ஏர். சன்லைட்டும் ஏரும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். பட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால மினரல்ஸ் வந்து லோக்கலைஸ்ட் ரிசோர்சஸ், சன்லைட் அண்ட் ஏரும் யூனிவர்சல் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் படி ரிசோர்சஸ் வந்துட்டு 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ், கம்யூனிட்டி ஓன்ட் ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிசோர்சஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ். ரிசோர்சஸ் ஆர் பிரைவேட்லி ஓன்ட் பை இண்டிவிஜுவல். ஸோ ஒரு குறிப்பிட்ட நபரால பயன்படுத்தப்படுற ரிசோர்சஸ் தான் இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஓன்ட் ரிசோர்சஸ் பார்த்தீங்கன்னா, these are the resources which can be utilized by all the members of the community. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டில இருக்கிற மக்களால பயன்படுத்தப்படுற ரிசோர்சஸ் தான் கம்யூனிட்டி ஓன்ட் ரிசோர்சஸ். எக்ஸாம்பிள் பப்ளிக் பார்க். இது அபார்ட்மெண்ட். இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ்கோட எக்ஸாம்பிள் போட்டோவோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ், நேஷனல் ரிசோர்சஸ் பாருங்க. these are the resources within the political boundaries and oceanic area of a country. Example, tropical forest region of India. National resources are resources within the political boundaries. குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பவுண்டரிக்குள்ள இருக்கிற ரிசோர்சஸ் தான் நேஷனல் ரிசோர்சஸ் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் tropical forest region of India. Do you know tropical rainforests are called the world's largest pharmacy? ஏன்னா அங்கதான் வந்து 25% of the natural vegetation are medicinal plants. 25% வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கு. ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் கால்டு த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி. 25% ஆஃப் த நேச்சுரல் வெஜிடேஷன் ஆர் மெடிசினல் பிளான்ட். எக்ஸாம்பிள் வந்து சிங்கோனா. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த், இன்டர்நேஷனல் ரிசோர்சஸ் are all oceanic resources found in open ocean. Resources found in this region can be utilized only after an international agreement. So these are oceanic resources found in the open ocean. So ocean வந்து எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள், அது வந்து இன்டர்நேஷனல் தான். ஸோ அங்கே கிடைக்கிற
ரிசோர்ஸஸ் வந்து அக்ரிமெண்ட் மூலமா தான் வந்து நமக்கு கிடைக்கும். ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன் கேன் பி யூட்டிலைஸ்டு ஒன்லி ஆஃப்டர் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். எக்ஸாம்பிள் ஆம்பர்கிரிஸ். ஆம்பர்கிரிஸ்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. Do you know la? Ambergris is an extract from the sperm whale. A pound 0.454 kg of sweet smelling ambergris is worth $63,000 and is used in perfume industries. Next one, ambergris idan. Ambergris picture. Next one, man-made resources. Natural resources are modified or processed by technology into a man-made resources are called man-made resources. அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸே சில டெக்னாலஜி மூலமா மாடிஃபை பண்ணி அதை மேன்மேட் ரிசோர்ஸஸை மாற்றுறதுக்கு தான் மேன்மேட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ப்ராசஸ்டு டு கெட் சுகர். All structures built by man can also be called man-made resources. Example, bridge, house, roads, dams, etc. Next, this transforming of raw materials into finished goods is called secondary activities. Man's skills and ideas are basic requirements for these activities. Third, human resource. Human resources are group of individuals who use nature to create more resources. Through human beings are basically natural resources. We classify human beings separately. Education, health, knowledge, and skill have man-made valuable resources. Example வந்து பார்த்தீங்கன்னா doctors, teachers, scientists, etc. Next, territory activities are basically concerned with the distribution of primary and secondary products through a system of transport and trade. So, territory activities example பார்த்தீங்கன்னா banking, trade, and communications. Next one, the quantity and quality of institutions and organizations involved in making the professionals decide the human resources of a country. Next, Gandhian thought on resources. Gandhian approach resources கொடுத்திருக்காங்க. There is enough for everybody's need and not for anybody's greed. ஸோ ஒருத்தரோட தேவைக்காகவும் மற்றவங்களுக்கோட பேராசைக்காகவும் இங்கே கொடுக்கப்படல அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்திஜி பிளேம்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார் டிப்ளீஷன் ஆஃப் ரிசோர்சஸ். மகாத்மா காந்திஜி வந்து மனுஷங்கள் வந்து ரிசோர்சஸை வந்து நாசம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கண்டிச்சு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், அன்லிமிட்டெட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வளங்களை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ரிசோர்ஸை எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் எ டெக்னிக் ஆர் ஸ்கில் of proper utilization of resources. Resource planning is necessary because, first point, resources are limited. Their planning is quite necessary so that we can use them properly. At the same time, we can save them for future. வளங்கள் வந்து குறைச்சலா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து பிளான் பண்ணி பாதுகாத்து நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் நம்ம அதை கொண்டு போகணும். ரெண்டாவது பாயிண்ட், resources are not only limited but also they are unevenly distributed over the different parts. வளங்கள் வந்து குறைச்சலா இருந்தாலும் அதை வந்து சரியான முறையில வந்து பங்கிட்டு கொடுக்க முடியறது இல்ல. ஏன்னா unevenly distributed over the different parts of the world. Next, third point, it is essential for the production of resource to protect them from over exploitation. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து நம்மளோட ரிசோர்சஸ் வளங்களை பாதுகாக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கா வகிக்குது. நெக்ஸ்ட், கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் இஸ் கால்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். வளங்களை முறையா பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். Resources are being used at very fast rate due to rapid increase in population. So, natural resources are depleting fast. Wisely using resources can control the depleting ratios. வேகமா வளங்கள் குறைஞ்சிட்டு வர்றதுனால அந்த வளங்களை பாதுகாக்கிறது வந்து முக்கியமா
புத்திசாலித்தனமானதும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் இஸ் நெசசரி வித்தவுட் அஃபெக்டிங் த நீட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். நம்ம வளங்களை பாதுகாக்கிறது நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் நம்ம பாதுகாத்துக்கணும். இஃப் த பிரசன்ட் நீட்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் மெட், த கன்சர்விங் ஆர் ரிசோர்சஸ் ஃபார் ஃபியூச்சர் ஆர் பேலன்ஸ்ட். இப்பத்துல இருந்தே நம்ம ரிசோர்சஸை பாதுகாத்துக்கிட்டு வந்தாதான் ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஜென்ரேஷன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ வி கால் இட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரீசன் ஆஃப் டிப்ளீஷன் ஆர் ஐடென்டிஃபைடு. என்னென்ன காரணத்துக்காக நம்ம ரிசோர்சஸை வந்து பாழாக்கப்படுது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸஸ் கன்சம்ஷன் இஸ் ப்ரிவென்டட். வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸஸ் கன்சம்ஷன் இஸ் ப்ரிவென்டட். நெக்ஸ்ட் ஒன், ரீயூசபிள் ரிசோர்சஸ் ஆர் ரீசைக்கிள்டு. என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம மீண்டும் பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், பொல்யூஷன் இஸ் ப்ரிவென்டட். நெக்ஸ்ட், என்விரான்மெண்ட் இஸ் ப்ரொடெக்டட். Natural vegetation and wildlife are preserved. Alternative resources are to be used. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும்னா we have to follow சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 R's சொல்றாங்க. ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். 3 R கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ஃபர்தராக அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போட்டுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்ஸ் கேளுங்க. நான் எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். எந்த பாயிண்ட்ஸுமே நான் லெஃப்ட் அவுட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் கேட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேதா சாரு வேர்ல்டு யூடியூப் சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.